ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அல்நாந்தாவில் இருக்க டிட்டோடே தான் போயிருந்தோம். ஸோ நீங்கள் யாராவது வெக்கேஷன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா ஆஃபர்ஸில் இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும் டிட்டோடேயில் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் சில ப்ராடக்ட் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது, அது அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது. ஸோ நானும் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். கூடவே நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருந்தேன். பட் என்னோடய ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் மட்டும் சைஸ் கரெக்டாக இல்லை. நம்ம ஊரில் இருக்க சைஸும் இங்கே இருக்க சைஸும் ரொம்பவே வேரி ஆகுது. ஸோ நான் இங்கே இருக்க சைஸில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகலை. நான் கிட்டத்தட்ட 8 டாப்ஸ் கிட்ட எடுத்தேன். பட் எனக்கு எதுவுமே ஃபிட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப எடுத்து ரிட்டர்ன் கொடுத்து ஒரு 2 to 3 டைம்ஸ் அலையிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சைஸ் பார்த்து எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூ பார்ன்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் கிளிப்ஸு, அக்சசரிஸு, கேர்ள் பேபிலாம் இருந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாங்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் என் பையனுக்கு பர்த்டேக்காக தான் ஷாப்பிங் போயிருந்தோம். போயிட்டு அவனுக்கு ஷூஸு, அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா 1180, 1080, 13, 15 அந்த மாதிரிலாமே இருந்தது. எல்லாமே நீங்கள் பார்த்து குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பேக் இதுவுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த செக்ஷனை விட கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற செக்ஷன் தான் ரொம்ப பிடிச்ச செக்ஷன். எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸ். அங்கே எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம கேட்குறது, எனக்கு எதை பார்த்தாலும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா. பட் நம்மளே இங்கே வெக்கேஷன் தான் வந்திருக்கோம், சீக்கிரமாக கிளம்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இங்கே தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஆப்பில் போனவாட்டி ஃப்ளைட்டில் வரும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதோடய கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ வாங்கினா இப்போ யூஸ் பண்ணி என் பையன் இது பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனோட பர்த்டேக்கு 5 கிஃப்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். என்னது அவருக்கு 5th பர்த்டேன்றதுனால அந்த எல்லா கிஃப்ட்டுமே நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன கிஃப்ட்டுன்றதெல்லாம் நான் வர வீடியோஸில் ரிவ்யூ பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். என் பையன் இதை வாங்கிக்கலாமா அதை வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் போயிட்டுருந்தார். நான் சொன்னலாம் எனக்கு பிடிச்ச செக்ஷனே இதுதான் சொல்லிட்டு. எனக்கு நிறைய பேருக்கு இந்த செக்ஷன் ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா 11.99 AED கிராம்ஸ். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹனி பாட்டில்ஸ். இது எல்லாமே 10.99 கிராம்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸில் இருந்துச்சு. நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மேட் வாங்கியிருந்தேன். ஏன்னா இங்கே சப்பாத்தி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டேன்னு சொல்லி காட்டினேன் பாருங்கள். அப்புறம் அப்படி வர வழியிலே நைட் டின்னரும் வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி பரோட்டாவும் எக் கிரேவியும் தான் வாங்கியிருந்தோம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல்ஸ் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே கேரளா ஸ்டைல் தான், ஆனால் அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ எக் கிரேவியும் பரோட்டாவும் சாப்பிட்டா அன்றைக்கிட்டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் இப்போ உங்களுக்கு காட்டினல அந்த ட்ரெஸ் எல்லாமே ரிட்டர்னு. அது இல்லாமல் நான் கொஞ்சம் நைட் வியர்ஸ் எடுத்திருந்தேன், ஃபேன்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். கூட ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். இங்கே பிரியாணி ஆகட்டும், சிக்கன் ரைஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஊரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாளைக்கு நான் வேறு ஒரு vlogல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்